ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற நம் அனைவர் மீதும் நமக்கு முன்னால் சென்றுவிட்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இந்த மார்க்கத்திற்காக தம்மை அர்ப்பணித்த இமாம்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. என்றும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற போது பல்வேறு மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் விசேஷமாக நம்முடைய இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பல்வேறு மதத்தவர்கள் நம்மை சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழுகின்ற இடங்களிலாக இருந்தாலும் சரிதான், அல்லது நாம் வேலை செய்கின்ற இடங்களிலும் தான், அல்லது சில வேளைகளில் நமக்கு பக்கத்து வீடுகளிலும் பக்கத்து ஊர்களிலும் மாற்று மதத்தவர்களும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருப்பதை, நம்மோடு பழகுவதை, நம்மோடு ஒன்றாக கலப்பதை நாம் அடிக்கடி அனுபவித்து வருகிறோம். இந்த மக்களோடு அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அடிப்படையிலே முஸ்லிம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல்களை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டல்களை நாம் அடிக்கடி நினைத்து பார்ப்பதும் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒழுக வேண்டியதும் அவசியமாகும். ஒரு முஸ்லிம் எப்போதும் பிற மனிதர்களோடு நல்ல முறையிலே நற்பண்பாடுகளோடு நற்குணங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களோடு மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத ஏனைய சமூகத்தவர்களோடு மதத்தவர்களோடு நம்முடைய பண்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இஸ்லாம் சொல்லித்தந்த வழிகாட்டல்களை நாம் எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால், மதிப்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறார், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய சமயத்தவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும், உங்களோடு எந்த சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடாத, உங்களை உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றாத
மாற்று மதத்தவர்களோடு நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடப்பதையோ நீதியான நேர்மையான முறையில் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் பழகுவதையோ அல்லாஹு தஆலா தடை செய்யவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்குரிய மனைவிகளில் ஒருவராகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய தாய் வந்திருக்கிறார். அவர் இதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோடு எப்படி நான் நடந்து கொள்வது, அவரோடு நான் சேர்ந்து நடந்து கொள்ள முடியுமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலி உம்மக்கி, உன்னுடைய தாயோடு நீ நல்ல முறையில் உறவாக சேர்ந்து நடந்து கொள் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த சம்பவத்தை மையமாக வைத்துத்தான் அல்லாஹு தஆலா நான் மேலே ஓதி காட்டிய அந்த வசனத்தை இறக்கினான். உங்களோடு நல்ல முறையில் பழகக்கூடிய, உங்களோடு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாத மாற்று மதத்தவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடப்பதை அல்லாஹு தஆலா ஒருபோதும் தடை செய்யவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மதிப்புக்குரியவர்களே, இதே போன்றுதான் நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிறோம். ஒன்றாக பிரமதத்தவர்களோடு வேலை செய்கிறோம். படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாம் நம்முடைய பண்பாட்டை வெளிப்படுத்த வேண்டியது, நம்முடைய நற்குணங்களோடு நாம் அவர்களோடு பழக வேண்டியது அவசியமாக கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அங்கே பல்வேறு மதத்தவர்கள், விசேஷமாக பல்வேறு யூத குழுக்கள் சூழ, அத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் நபி அவர்கள் வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. நபி அவர்கள் அந்த மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிய போது தம்மை சுற்றி இருந்த யூத மத குழுக்களோடு ஏனைய மதத்தவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து அவர்களோடு நல்ல முறையில் தங்களுடைய நடத்தையை வெளிப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடம் தன்னுடைய போர்க்கவசத்தை அடமானம் வைத்து அதற்கு பதிலாக கோதுமை மாவை பெற்று தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்தினார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிய போது அந்த நபி அவர்களுடைய அந்த போர்க்கவசம் அந்த யூதனிடம் அடமானம் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தான் நபி அவர்கள் மரணித்தார்கள். அடமானம் வைக்கப்பட்ட அந்த போர்க்கவசத்தை நபி அவர்கள் மீள பெறவும் இல்லை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி வாழ்வின் கட்டத்தின் போதும் கூட நபி அவர்கள் ஏனைய மதத்தவரோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இத்தனைக்கும் ரசூலுல்லாஹ் யார்? அவர்களை சூழ இருந்தவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால், கடன் கேட்டிருந்தால் அதை கொடுப்பதற்கு பல்லாயிரம் மக்கள் அவர்களை சுற்றி இருந்தார்கள். சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் கூப்பிட்டால் ஓடி வருவதற்கு பல சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னால் உயிரை கொடுப்பதற்கு கூட சஹாபாக்கள் இருந்தார்கள். இந்த சஹாபாக்களை எல்லாம் வைத்துவிட்டு ஒரு யூதனிடம் தன்னுடைய போர்க்கவசத்தை அடமானம் வைத்து ஒரு வர்த்தக உறவை மேற்கொண்டிருந்தார்கள் என்றால், ஒரு வியாபார கொடுக்கல் உறவை மேற்கொண்டிருந்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பிரமதத்தவர்களோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்பதை பல்வேறு அறிஞர்கள் சொல்கிறார்கள். மற்ற மதத்தவர்களோடு ஒரு முஸ்லிம் நல்ல முறையில் நடக்க வேண்டும், அவர் மற்ற மதத்தவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட முடியும் என்பதை காட்டுவதற்காக, அது ஆகும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, மற்ற முஸ்லிம்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபி அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள்
என்பதை பல அறிஞர்கள் சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். அதுக்குரிய சகோதரர்களே, இதே போல நாங்கள் அவர்களுக்கு மத்தியிலே பழகுகின்ற போது அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுப்பது, அவர்கள் அன்பளிப்புகள் தந்தால் அவற்றை மனமு வந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது, இதை கூட இஸ்லாம் நமக்கு தாராளமாக அனுமதித்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்த சந்தர்ப்பத்திலே பல்வேறு வேற்று நாட்டு தலைவர்களுக்கு, வேற்று மதங்களை பின்பற்றக்கூடிய பல்வேறு நாட்டு தலைவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே எகிப்தினுடைய அரசனாக இருந்திய முகௌகிஸ் என்ற அரசன் நபி அவர்களுக்கு அன்பளிப்பு பொருட்களை அனுப்பி வைக்கிறார். நபி அவர்கள் அதை மனமு வந்து அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதே போலதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தால், சஹாபாக்கள் தங்களுடைய அயல் வீடுகளிலே இருந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து உறவுகளை பேணியிருக்கிறார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வெளியிலே சென்று விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். அன்றைய தினம் அவர்களுடைய வீட்டிலே ஆடு அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்டிருந்தது. அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியிடம் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அஹதைத்தும் லிஜாரினல் யஹூதி, நம்முடைய அயல் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த யூதனுக்கு, அந்த யூத மனிதனுக்கு நீங்கள் இந்த ஆட்டு இறைச்சியை அன்பளிப்பாக கொடுத்தீர்களா என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்ற வரலாற்றை அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இதே போன்றுதான் மதிப்புக்குரியவர்களே, நம்மோடு ஒன்றாக பழகுகின்ற அல்லது ஒன்றாக வேலை செய்கின்ற அல்லது நம்முடைய வேலைத்தளங்களிலே நமக்கு கீழே வேலை செய்கின்றவர்கள் நோய்வாய்ப்படுகின்ற போது, அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் பிற மதத்தவர்களாக இருந்தால் அவர்கள் நோய்வாய்ப்படுகின்ற போது அவர்களை சென்று சுகம் விசாரிப்பதை கூட இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிறது. நபி அவர்களிடத்திலே ஒரு யூத சிறுவன் அடிக்கடி வந்து வேலை செய்து கொண்டிருப்பான். ஒரு தடவை அந்த சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்த போது நபி அவர்கள் அவனுடைய வீட்டுக்கு சென்று நோய் விசாரித்து அவனுக்கு மார்க்கத்தையும் எத்தி வைத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து விடைபெற்று வந்தார்கள் என்பதை நாங்கள் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இதே போன்றுதான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் அவர்களோடு பழகுகின்ற போது நீதமான முறையிலே நடந்து கொள்வது, கொடுக்கல் வாங்கலிலே அல்லது கடன் கொடுக்கின்ற போது அவர்களிடமிருந்து பெறுகின்ற போது அந்த விடயங்களிலே நாம் சரியான முறையிலே, நேர்மையான முறையிலே, நீதமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஇன் ஹக்கம்த ஃபஹ்கும் பைனஹும் பில் கிஸ்த், நீங்கள் நீதி செலுத்தினால் நல்ல முறையில் நீதி செலுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த நீதி செலுத்துதல் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, பிற மதத்தவர்களோடு நாங்கள் பழகுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது தீர்ப்பு சொல்லுகின்ற நிலை ஏற்படுகின்ற போது நாம் முஸ்லிம்களுக்கு ஒரு நீதி, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒரு நீதி என்ற அடிப்படையில் பாகுபாடாக நடப்பது இஸ்லாம் மிக கடுமையாக வன்மையாக கண்டித்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒட்டுமொத்தத்திலே எந்த மனிதனாக இருந்தாலும் அவனோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டியது, இரக்கத்தோடு அன்போடு பாசத்தை வெளிப்படுத்தி நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ், யார் மனிதர்களோடு அன்பாக நடக்கவில்லையோ அவர்களோடு அல்லாஹு தஆலாவும் அன்பாக நடக்க மாட்டான் என்று சொல்கிறார். இந்த ஹதீஸை மையமாக வைத்து எல்லா அறிஞர்களும் சொல்லுகின்ற ஒரு விளக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே மனிதர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். யார் பிற மனிதர்களோடு அன்பாக நடக்கவில்லையோ, இந்த மனிதன் என்ற வார்த்தை, மனிதர்கள் என்ற வார்த்தையை தான் ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறார், முஸ்லிம்களோடு என்று பயன்படுத்தவில்லை. இப்ப மனிதர்களோடு யார் அன்பாக நடக்கவில்லையோ அவரோடு அல்லாஹு தஆலா அன்பாக நடக்க மாட்டான் என்றால், பிற மதத்தவர்களோடு நாம் அன்பாக பாசமாக விட்டு கொடுப்போடு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், அர்ராஹிமூன
யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், யாரெல்லாம் பிறருக்கு அன்பு செலுத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலாவும் அன்பு செலுத்துகிறார். இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா. எனவே பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்கள், அவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அன்பாக நடந்து கொண்டால் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா உங்களோடு அன்பாக நடந்து கொள்ளுவான் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடுதான் நாங்கள் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு தடவை நபி அவர்களும் சஹாபாக்களும் ஒரு இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்போது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அந்த ஜனாசா கொண்டு வரப்பட்ட உடனேயே நபி அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னஹா ஜனாஸத்து யஹூதி. இது யாருடைய ஜனாசா தெரியுமா? இது ஒரு யஹூதியுடைய ஜனாசா தானே என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் அதற்கு என்ன பதில் சொன்னார்கள் என்றால், இதா ரஅய்துமுல் ஜனாஸத ஃபகூமு, நீங்கள் ஒரு ஜனாசாவை கண்டால் யாராக இருந்தாலும் எழுந்து நில்லுங்கள் என்று சொன்னார்கள். மற்றொரு அறிவிப்பிலே பார்க்கிறோம், நபி அவர்கள் சொன்னார்கள், அலைஸத் நஃப்ஸன், அது யூத மனிதனுடைய ஜனாசாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர்தானே என்று நபி அவர்கள் தன்னுடைய அந்த பாசத்தை, மனிதன் மீதான அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது வலகத் கர்ரம்னா பனி ஆதம் என்று சொல்கிறார். ஆதமுடைய மக்கள் அனைவரையும் நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆதமுடைய மக்கள் என்று சொல்லுகின்ற போது எல்லோருமே ஆதமுடைய மக்கள் தான், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் ஆதமுடைய மக்கள் தான். எனவே அல்லாஹுடைய பொதுவான கண்ணியத்திற்கு உட்பட்டவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களோடு நாம் நல்ல முறையில் பழக வேண்டியது, அவர்களை மதிக்க வேண்டியது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் நாம் ஒரு இடத்திலே வேலை செய்கிறோம். அந்த இடத்திலே ஒரு முஸ்லிம் அல்லாதவர் ஒரு பெரிய பதவி வகித்தால் அவருக்குரிய கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும், அவரை மதிக்க வேண்டிய முறையில் நாம் மதிக்க வேண்டும். அவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் என்பதற்காக அவரை மதிக்காமல் இருப்பது, அவரை கௌரவிக்காமல் இருப்பது, இது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த பண்பு அல்ல என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் பெருமதியானவர், இந்த உலகத்திலே அல்லாஹுடைய படைப்பு தான் அனைவரும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனையும் கௌரவமாக கண்ணியமாக நடத்த வேண்டியது, அவர்களோடு பழக வேண்டியது ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதுக்குரிய சகோதரர்களே, நாம் வேலை தரங்களிலே வேலை செய்கின்ற போது நம்முடைய ஊருக்கு, நம்முடைய பிரதேசத்துக்கு பிற சமயத்தவர்கள் வேலைகளுக்காக வருகின்ற போது அவர்களுக்குரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது, அவர்களுடைய உரிமைகளை பேண வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய முஸ்லிம் பிரதேசத்துக்கு முஸ்லிம் அல்லாத ஒருவர் வருகிறார் என்றால் யாரை நம்பி வருகிறார்? நம்மை நம்பித்தான் வருகிறார். இவர்களுடைய பிரதேசத்துக்கு சென்றால் நாம் பாதுகாப்பாக செல்லலாம் என்ற நம்பிக்கையோடு வருகிறார். இவர்களுடைய பிரதேசத்துக்கு சென்றால் நாம் அச்சமில்லாமல் போகலாம் என்ற நம்மீது வைத்த நம்பிக்கையோடு அவர் வருகிறார். எனவே நம்மீது அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கையை நாம் பாலடித்து விடாமல் அந்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மிக கடுமையான ஒரு உத்தரவு இதிலே போட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், وَإِنْ أَحَدٌ مِنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ ثُمَّ أَبْلِغْهُ مَأْمَنَهُ. முஸ்லிம் அல்லாதவர்களில் ஒருவர், இணை வைப்பாளர்களில் ஒருவர் உங்களிடம் பாதுகாப்பு கோரி வந்தால் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை சென்றடையும் வரை அவருக்குரிய பாதுகாப்பை கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த வசனத்தை எப்போது இறக்கினார் என்றால், நபி அவர்கள் மக்காவுடைய காலப்பகுதியில் இருந்தபோது இந்த வசனத்தை இறக்கினார். மக்காவுடைய காலப்பகுதி எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் மிக பெரும் சோதனைகள் நிறைந்த காலம். பல குஃபார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் பல்வேறு சித்திரவதைகளை செய்து கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட துன்புறுத்தல்கள் முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து வந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா என்ன வசனத்தை இறக்கினார் என்ற அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும்.
உங்களிடம் மாற்று மதத்தவர்கள் பாதுகாப்பு கோரி வந்தால் அவர்களுக்குரிய பாதுகாப்பை நீங்கள் கொடுங்கள். எதுவரைக்கும் என்றால் உங்களிடமிருந்து விலகி சென்று அவர்கள் தங்களுடைய இடத்தை சென்றடையும் வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கதல முஆஹதன், நம்மை நம்பி வருகின்ற அல்லது நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாதவரை யாராவது கொலை செய்தால் லம் யரஹ் ராயிஹத்தல் ஜன்னஹ், நம்மை நம்பி இருக்கக்கூடிய நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்ட நம்முடைய பாதுகாப்பை நம்பி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரை யாராவது கொலை செய்தால் அந்த கொலை செய்த முஸ்லிம் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நாம் இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இப்போதுமே முஸ்லிம்களோடு மாத்திரம்தான் பழக வேண்டும் என்பதல்ல. பல்வேறு சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படுகின்றன, பல்வேறு சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுகின்றன. அந்த சந்தர்ப்பங்களில் அந்த சூழ்நிலைகளில் பிற சமயத்தவர்களோடு பழக வேண்டிய, ஒன்றாக கலக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படுகின்றன. எனவே இப்படியான வழிகாட்டல்களை நாம் அவசியம் அறிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகும். இந்த வழிகாட்டல்களை நாம் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கு அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை ஏன் நாம் பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்றால், அடிக்கடி நாம் பிற சமயத்தவர்களோடு பழகுபவர்கள் என்ற அடிப்படையிலே நம்முடைய சில முஸ்லிம் சகோதரர்களுடைய செயற்பாடுகள் நம்மை பற்றி ஒரு பிழையான ஒரு பிம்பத்தை, பிழையான ஒரு அபிப்பிராயத்தை மாற்று சமூகத்தினர் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் பேசினால் பொய் பேசுவார்கள், அவர்களோடு ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவார்கள், அவர்களை நம்பினால் அதற்கு மோசடி செய்வார்கள், அவர்களுக்கு கடன் கொடுத்தால் அதை திருப்பி தர மாட்டார்கள். இப்படியான பல பதிவுகளை இன்றைய காலத்திலே நம்மை பற்றிய பல பிழையான பதிவுகளை மாற்று சமயத்தவர்கள் மத்தியிலே நம்முடைய சகோதரர்கள் பலர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு முஸ்லிமோடு மாத்திரம்தான் நல்லவனாக நடக்க வேண்டும், அவன் முஸ்லிம் அல்லாதவன் தானே, எப்படியாவது நடந்துவிட்டு போகலாம் என்ற ஒரு வகையான ஒரு எண்ணம், தப்பெண்ணம் பல முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இருப்பதன் காரணமாகத்தான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்களோடு நடக்கின்ற போது சிலர் நல்ல முறையில் நடக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களோடு மோசமான முறையில் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிழையான நடத்தையின் மூலமாக நாம் எப்படிப்பட்ட ஒரு பிழையான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் என்றால் அது ஒரு பிழையான மார்க்கம், முஸ்லிம் சமூகம் என்றால் அது ஒரு மோசமான சமூகம் என்ற பல பிழையான கண்ணோட்டங்களைத்தான் அத்தகைய நம்முடைய பிழையான நடத்தைகளின் மூலமாக நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பாவத்தை நாம் சுமந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு ஒரு துரதிஷ்டமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது, நீங்கள் பிற சமயத்தவர்களோடு விவாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட நல்ல முறையில் விவாதியுங்கள் என்று சொல்கிறான். வலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹிய அஹ்ஸன். சில நேரங்களில் நம்முடைய மதத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி அடுத்தவர்களோடு விவாதிக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் நாம் விவாதிக்க செல்ல வேண்டும். சில சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? விவாதிக்கிறார்கள், ஆனால் தங்களுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவும் இல்லாமல், தெளிவும் இல்லாமல், அடுத்தவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றிய தெளிவும் இல்லாமல் விவாதித்து இறுதியில் இந்த விவாதத்தின் மூலமாக பல்வேறு பிழையான பதிவுகளை, இஸ்லாம் பற்றிய பிழையான நம்பிக்கைகளை அடுத்தவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி விடுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விவாதிப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெளிவிருந்தால் மாத்திரம் விவாதியுங்கள், இல்லை என்றால் அப்படித்தான் நீங்கள் தெளிவோடு விவாதிக்கின்ற போதும் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், நல்ல வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி நீங்கள் விவாதியுங்கள். இல்லை என்றால் விவாதிப்பதால் எந்த பிரயோசனமும் கிடையாது. விவாதிப்பதால் கிடைக்கின்ற நன்மையை விட பாதகங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த சமூக வலைத்தளங்களில் வந்ததற்கு பிறகு நிறைய இப்படியான விவாதங்களை பார்க்கிறோம். எனவே இவற்றில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு சொல்லுகின்ற போது எப்படி சொல்கிறார்?
குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கின்ற போது தெளிவான அறிவோடு அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எனவே நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது தெளிவான அறிவு இருந்தால்தான் மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் என்றால், நாம் எல்லாம் எம்மாத்திரம் மற்றவர்களோடு விவாதிக்கின்ற போது தெளிவாக அறிவிருந்தால் மாத்திரம், அதை பற்றிய தெளிவிருந்தால் மாத்திரம்தான் நாம் அவர்களோடு விவாதிக்க செல்ல வேண்டும். இல்லை என்றால் தவிர்த்துக் கொள்வதுதான் நமக்கு நியாயமானது. அன்புக்குரிய சகோதரர், இதே போன்றுதான் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அடுத்த மனிதர்களுக்கு, மாற்று சமயத்தவர்களுக்கு நாம் பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது அவர்களை மார்க்கத்தின்பால் வற்புறுத்துவது கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் வற்புறுத்தல் கிடையாது. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீதியால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் ஒரு கலீஃபா, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர், அவர்கள் சென்று கொண்டிருக்கிற அந்த வீதியிலே ஒரு கிறிஸ்தவ பெண்மணியை பார்க்கிறார். ஒரு மிகவும் வயது போன ஒரு மூதாட்டி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள், அஸ்லிமி, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமே என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த பெண்மணி சொல்கிறாள், கிறிஸ்தவ பெண்மணி சொல்கிறாள், அன அஜூஸத்துன் கபீரா, நான் மிகவும் வயது போன ஒரு மூதாட்டியாக இருக்கிறேன். வல் மௌத்து இலைய கரீப், மரணம் கூட எனக்கு நெருக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹித், யா அல்லாஹ், நான் இந்த பெண்ணை மார்க்கத்தை நோக்கி அழைப்பு விடுத்தேன் என்பதற்கு நீயே சாட்சியாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். மார்க்கத்தில் வற்புறுத்தல் கிடையாது, யாரையும் நாங்கள் வற்புறுத்தி மார்க்கத்தில் அழைக்க முடியாது என்ற வசனத்தை சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் அப்படி ஒரு இலகுவான ஒரு மார்க்கம், அழகான மார்க்கம். யாரையும் வற்புறுத்தி இந்த மார்க்கத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. எனவே இந்த விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விடயங்களோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவதுதான் இந்த பேச்சினுடைய முற்றுப்புள்ளியாக அமையும், இந்த பேச்சை முழுமைப்படுத்துவதாகவும் அமையும் என்று நான் நம்புகிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நான் கடந்த முதலாவது குத்பாவிலும் இப்போதும் நான் இந்த பேசிய விடயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் நாம் இப்படி பிற மதத்தவர்களோடு, முஸ்லிம் அல்லாதவர்களோடு நல்ல முறையில் பழக வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருந்தால் என்ன, தொழிலாக இருந்தால் என்ன, அயல் வீடாக இருந்தால் என்ன, அயல் ஊராக இருந்தால் என்ன, நம்மை நம்பி வருபவர்களாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் நம்முடைய நடத்தைகள் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை நான் இவ்வளவு நேரமும் பார்த்தோம். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த மார்க்கம் நமக்கு வேறு சில வழிகாட்டுகளையும் சொல்லித் தருகிறது. என்னவென்று சொன்னால், எப்படி நாம் முஸ்லிம் அல்லாதவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ, அதே போல சில விடயங்களில் சமய நல்லிணக்கம் என்ற பெயரில் அவர்களோடு சில விடயங்களில் உடன்பட முடியாது என்ற விடயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் ஒரு வரையறையை விதித்திருக்கிறது. எந்த அளவுக்கு அவர்களோடு நல்ல முறையில் நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல முறையில் நடக்க வேண்டும். அதற்காக அவர்களுடைய மத வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாம் கலந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இஸ்லாம் அதற்கு அனுமதி தராது. ஏனென்றால் நாம் கலந்து வாழுகின்ற போது இப்படியெல்லாம் அடுத்தவர்களுடைய மத வழிபாடுகளிலும் கரைந்து போகின்ற ஒரு நிலையில் ஏற்படலாம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த விடயங்களில் நாம் அவர்களோடு சேர்ந்து வாழலாம், எந்த விடயங்களில் உடன்பட்டு போகலாம் என்ற விடயங்களை விளங்கிக் கொள்வது போல அவர்களுடைய மத வழிபாடுகள், சமய வழிபாடுகள் என்று வருகின்ற போது அவர்களிடத்திலே நல்ல முறையில் நம்முடைய மார்க்கத்தை தெளிவுபடுத்தி நாம் அவர்களில் இருந்து அந்த விடயத்தில் பிரிந்து கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளமாக தெரிந்து கொள்ள முடியும். இன்று நாங்கள் நிறைய பார்க்கிறோம். வேலை செய்கின்ற இடங்களிலும், ஒன்றாக பழகுகின்ற போதும், படிக்கின்ற இடங்களிலும் பிற மதத்தவர்களுடைய மத வழிபாடுகளில் கலந்து கொள்ள வேண்டிய சில நிலைமைகள் ஏற்படலாம். அப்படியான கட்டங்களில் நாம் நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. சிலர் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், சமய நல்லிணக்கம் என்ற அடிப்படையில், மத நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் அடுத்த மதத்தவர்களுடைய மத வழிபாடுகளில் கலந்து கொள்வது தவறில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற
மத இணக்கம் என்பது, சமய நல்லிணக்கம் என்பது இதுவல்ல. அல்லது நீங்கள் சமய நல்லிணக்கம் என்னவென்றால், சமய நல்லிணக்கம் என்னவென்பதை நீங்கள் எந்த அறிஞரிடம் கேட்டு பார்த்தாலும் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் என்றால், ஒருவர் அடுத்தவருடைய மதத்தை மதித்து அவர்களுடைய அந்த மத உரிமைகளை பறிக்காமல் அவர்களை புரிந்து கொண்டு நடப்பதுதான் மத நல்லிணக்கம். அதற்கு மாறாக எங்களுடைய மத வழிபாடுகளை அவர்கள் செய்வது அல்லது நாங்கள் அவருடைய மத வழிபாடுகளில் கலந்து கொள்வது, அதிலே கரைந்து போவது, இது இஸ்லாம் சொல்லுகின்ற அல்லது வேறு எந்த அறிஞரும் சொல்லாத ஒரு மத நல்லிணக்கம். இப்படி ஒரு மத நல்லிணக்கத்தை இஸ்லாமியர்களுக்கு சொல்லித்தரவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சில வரையறைகளை நமக்கு விதித்திருக்கிறது. நாம் எவ்வளவு நல்ல முறையில் நடக்க வேண்டும் அந்த அளவுக்கு நல்ல முறையில் நடக்க வேண்டும். அதே வேளை அவர்களுடைய பிற சமயத்தவருடைய பெண்களை நாம் திருமணம் முடிக்க முடியாது. அதே போல பிற சமய ஆண்கள் எங்களுடைய பெண்களை திருமணம் முடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறார். இதே போல அவர்கள் அறுத்தவற்றை, அதாவது யூத கிறிஸ்தவர்கள் அல்லாத வேறு சமயத்தவர்கள் அறுத்தவற்றை நாங்கள் சாப்பிட முடியாது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்கிறார். எனவேதான் இதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்வுகள் பொது நிகழ்வுகளாக இருந்தால், சமயம் சாராத பொதுவான நிகழ்வுகளாக இருந்தால் நாங்கள் அந்த நிகழ்வுகளில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். அவர்களுடைய திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம். அவர்களுடைய சில நேரங்களில் மரண நிகழ்வுகளில் கூட நாங்கள் கலந்து கொள்ளலாம், எங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தால். ஆனால் அதற்காக அவர்களுடைய மத வழிபாடுகளில் நாங்கள் கலந்து கொள்வதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லிமுக்கு உரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய மத வழிபாடுகள் என்பவை பல கடவுள் கோட்பாட்டை மையமாக கொண்டவை. நாம் என்ன கொள்கையை பின்பற்றுகிறோம்? ஒரே இறைவனை வணங்க வேண்டும், அவனை மாத்திரம்தான் நாங்கள் வணங்க வேண்டும், அவனை மாத்திரம்தான் வழிபட வேண்டும், அவனிடம் மாத்திரம்தான் பிரார்த்திக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். எனவே பல கடவுள் கொள்கையை அடிப்படையாக கொண்ட பிற மத வழிகாட்டல்களில், பிற மத வழிபாடுகளில் நாம் கலந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய கொள்கையை கேள்விக்குள்ளாக்குகிறோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தை நாம் நம்மோடு ஒன்றாக பழகுகின்ற மாற்று மதத்தவர்களோடு நல்ல முறையில் கூறினோம் என்று சொன்னால் அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கிறது. அதை முறையாக சொல்லி அவர்களை புரிய செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதுதான் நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே சமய நல்லிணக்கம் என்ற பேரிலே நாம் அடுத்த மத கலாச்சாரங்களில் கரைந்து போவதை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த விடயங்களை நாம் ஒருவரும் கவனமாக ஞாபகத்திலே வைத்திருந்து நம்முடைய மார்க்கம் எந்த விடயங்களில் அடுத்தவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த விடயங்களில் சேர்ந்து நடக்க வேண்டும். எந்த விடயங்களில் அவர்கள் இருந்து பிரிந்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த விடயங்களில் அவர்களோடு நல்ல முறையில் பேசி, நான் இந்த விடயத்தை இன்னொரு உதாரணத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு மதத்தை பொறுத்தவரையிலும் சில வரையறைகளை வைத்திருக்கிறார்கள். உதாரணத்தை சொல்ல போனால், நம்முடைய வீட்டுக்கு ஒரு மாற்று மதத்தவர் வருகிறார் என்று சொன்னால், நம்முடைய வீட்டிலே நாம் மாற்றிறைச்சி சமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நாம் அவர் ஒரு மாற்றிறைச்சி சாப்பிடாத ஒரு நபராக, ஒரு சகோதரராக இருந்தால், ஒரு மாற்று மதத்தவராக இருந்தால் நாம் கட்டாயப்படுத்தி அவருக்கு கொடுக்க மாட்டோம். ஏன் காரணம்? நாம் அவருடைய உணர்வை புரிந்து கொள்கிறோம். அவருடைய மத கோட்பாட்டின்படி மாற்றிறைச்சி சாப்பிடுவது கூடாது என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அவரும் அதை நாசுக்காக சொல்லி அதை கலந்து கொள்வார். அவரும் என்ன சொல்லுவார்? நான் மாற்றிறைச்சி சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் நாம் கோபித்துக் கொள்வோமா? கோபித்துக் கொள்ள மாட்டோம். இதே போன்றுதான் ஒவ்வொரு மதத்திற்கும் அவர்களுடைய மதத்திற்கு என்ற சில வரையறைகளை வைத்திருக்கிறார்கள். இதே போலதான் நம்முடைய மார்க்கத்திற்கும் சில வரையறைகள் இருக்கின்றன. எப்படி அவர்கள் நாம் சமைத்த மாட்டிறைச்சி அவர்கள் சாப்பிட மாட்டார்களோ அதே போல நாம் அடுத்தவர்களுடைய மத வழிபாடுகளில் கலந்து கொள்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இந்த விடயங்களை அவர்களிடம் சொல்லி நாம் புரிய வைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். எனவே புரிந்துணர்வு என்பதுதான் சமய நல்லிணக்கம் என்பதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த மார்க்கம் பற்றிய தெளிவை தந்தருள் புரிவானாக. எந்த விடயங்களில் அடுத்தவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டுமோ, எந்த விடயங்களில் அடுத்தவர்களோடு சேர்ந்து நடக்காமல் நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த விடயங்களில் நாம் கவனமாக இருந்து
அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.